ஹலோ, குட் மார்னிங். ராட்சசர்கள் அனுமனின் வாலில் தீ வைத்தனர். கோபத்தாலும் ரோஷத்தாலும் பாலசூரியனைப் போல் ஜுவலிக்கும் ஆஞ்சநேயர் எரிந்து கொண்டிருக்கும் வாளால் ராட்சசர்களை அடித்துத் தள்ளினார். துஷ்ட குரங்கின் வாலில் நெருப்பு வைத்ததை பார்க்க ஸ்திரீகளும் சிறுவர்களும் கிழவர்களும் சந்தோஷமாய் ஓடி வந்தனர். மகாபலவான் ஆனாலும் தன் சுவாபத்தை மறைத்து அல்ப குரங்கைப் போல் காட்டிக்கொள்ளும் ஆஞ்சநேயரை ராட்சசர்கள் பிடித்து கொண்டு வெகு சந்தோஷமாய் நகரத்தை சுற்றி வந்தார்கள். இது ஹனுமனுக்கு வசதியாய் இருந்தது. ராத்திரியில் பார்த்த நகரத்தை பகலில் நன்றாக எல்லா இடங்களையும் பார்த்து மனதில் பதிவு செய்து கொண்டார். இதற்குள் அசோகவனத்தில் இருந்த ராட்சசிகள் ஜானகியிடம் சென்று, சீதே, சிவந்த முகமுள்ள ஒரு குரங்கு உன்னுடன் பேசிக்கொண்டிருந்ததல்லவா, அதன் வாலில் நெருப்பு வைத்து நகரத்தைச் சுற்றி அழைத்து கொண்டு போகிறார்கள் என்றார்கள். தான் உயிரை விடப் போகும் நேரத்தில் தன் பிரிய நாயகனின் க்ஷேம சமாச்சாரத்தை தெரிவித்து தனக்கு பிராணனையும் சந்தோஷத்தையும் கொடுத்த ஹனுமனுக்கு இந்த அபாயம் நேர்ந்தது என்றவுடன் சீதை மிகவும் வருத்தமடைந்தாள். பின் அக்னி பகவானிடம் பின்வருமாறு பிரார்த்தனை செய்தாள். நான் பர்த்தாவிற்கு சகல சுசுருஷை செய்தது உண்மையானால், இந்திரியங்களை அடக்கி ராமனையே தியானித்து கொண்டிருப்பது உண்மையானால், நான் பதிவிரதை என்பது நிஜமானால், மகா ஞானியான ராமனுக்கு என்னிடம் கொஞ்சமாவது தயை இருக்குமானால், நான் இந்த துக்கத்திலிருந்து நீங்கி என் நாதனுடன் சேரும் பாக்கியம் எனக்கு இருப்பது நிஜமானால், மாருதியை தகிக்காமல் குளிர்ந்திருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தாள். உடனே அக்னி பகவான் சீதைக்கு மாருதியின் க்ஷேமத்தை சொல்லுகிறவர் போல் உஷ்ணமான ஜுவாலைகளை அடக்கி பிரதட்சணமாய் அசையாமல் எரிந்து கொண்டிருந்தார். வாயு பகவான் சீதைக்கு ஹிதம் செய்ய விரும்பி எரிகின்ற வாளால் வீசும் உஷ்ண காற்றை பனிக்கட்டியை போல் குளிர்ச்சியாக மாற்றினார். வாளில் நெருப்பு பற்றி எரிவதைக் கண்டு மாருதி, என்ன ஆச்சரியம், வாள் எரிந்து கொண்டிருக்கிறது, நெருப்பு ஜுவாலைகள் வர வர விருத்தியாகின்றன, ஆனால் எனக்கு கொஞ்சம் கூட உபத்திரவம் இல்லை. அக்னி தேவனும் ராம காரியத்திற்காக உதவுகிறார் என்று நினைத்தார். சீதையின் அபார கிருபையாலும் ராகவனுடைய மகிமையாலும் என் பிதாவிடத்திலுள்ள சிநேகத்தாலும் அக்னி பகவான் என்னை கொளுத்தவில்லை என்று நினைத்து முன்பு போல் பெரிய ரூபத்தை எடுத்து இன்னும் செய்ய வேண்டியது பாக்கி என்ன என்று யோசித்து இலங்கை நகரை அழிக்கத் தொடங்கினார். இலங்கை நகர் அரக்கர் கோமான் சினமடங்க மாருதியால் சுடுவித்தானை, தில்லை நகர் திருச்சித்திரக்கூடன் தன்னுள் இனிது அமர்ந்த அம்மானை ராமன் தன்னை ஏத்துவார் இணையடியே ஏத்தினேனே என்கிறார் குலசேகர ஆழ்வார் பெருமாள் திருமொழியில். இலங்கைக்கும் அரக்கர்களுக்கும் தானே அரசன் என்ற கர்வத்தோடும் பெருமிதத்தோடும் இருந்த ராவணனை அவன் கர்வம் அடங்க மாருதியால் சினம் அடங்க சுடுவித்தானை என்றால் ராவணனையும் சுடுவித்தான், இலங்கையையும் சுடுவித்தான். அனுமன் ராவணனுக்கு எடுத்து கூறிய புத்திமதிகள் ராவணனை சுடுவது போல் இருந்தது. இலங்கையை அனுமன் தன் வாளில் இருந்த நெருப்பால் சுட்டார். மாருதியை கொண்டு ராமன் சுடுவித்தார் என்கிறார் ஆழ்வார். அத்தகைய ராமர் திருச்சித்திரக்கூட நகருள் கோவிந்தராஜ பெருமாளாக அமர்ந்திருக்கிறார். அவரை வணங்குவோர் திருவடியை வணங்கினேன் என்கிறார் ஆழ்வார். Thank you. Have a good day.